தேங்காய்பால் சர்க்கரை பொங்கலுக்கு நான் 100ஆல் 1 பங்கு பச்சரிசி, அதில் 1/4 பங்கு பாசிப்பருப்பு போட்டு கழுவி களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது தேங்காய் பால் போட்டுங்கிறதால இதை தண்ணி அரை மணி நேரம் கழித்து எடுத்து வச்சிடலாம். 1.5 மடங்கு 1 மடங்கு பச்சரிசிக்கு 1.5 மடங்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். நீங்கள் எதில் அளந்தீங்கன்னாலும் இப்படி அளந்துக்கலாம் ஈஸியாக. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு துணியில் வடிகட்டும் போது நீங்கள் ஈஸியாக வடிகட்டிக்கலாம். இது இடியாப்பம் எதுக்குமே இந்த சிஸ்டம், வளையலை வடிகட்டுறதை விட இதை நீங்கள் செய்து பாருங்கள். திரும்ப அந்த சக்கையை போட்டு திரும்ப 2 பங்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். மொத்தம் 5 பங்கு வேணும் நமக்கு லிக்விடு. 2 ஏலக்காயும் போட்டு நல்லா அரைச்சி இதை நம்ம புளியும் போது கொஞ்சமாக தான் சக்கை நிற்கும். இப்போ 4 மடங்கு நமக்கு லிக்விடு, அதாவது தண்ணியும் பாலுமா சேர்ந்து கிடச்சிருக்கு. இந்த சக்கையை தூரம் போட்டுடலாம். இல்லை நம்மளுக்கு ஃபைபர் வேணும்னா நிறைய பேர் இதை சேர்த்துக்கிறதும் உண்டு. இப்போ அந்த அரிசியை ஒரு குக்கரில் போட்டு 1/2 டீஸ்பூன் நெய் விடும்போது அது பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு, நெய்வேத்தியத்துக்குங்கும்போது இந்த சிஸ்டத்தில் முதல்ல அரிசி பருப்பில் நெய் விட்டுட்டு அப்புறம் தான் நீங்கள் தண்ணி கலக்கணும். நெய்வேத்தியத்துக்குங்கிறதால நம்ம இந்த சிஸ்டத்துலையும் பண்ணிக்கலாம். 4 மடங்கு அந்த தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா, 4 மடங்கு போட்டுக்கிறோம். ஆனால் 5 மடங்கு நம்மளுக்கு தேவை. இப்போ நல்லா சின்ன குக்கராக இருந்தால் சிம்மில் வச்சு ஒரு விசிலில் எடுத்துடலாம். இது போல் சக்கரை பொங்கல் வைக்கிற காலங்களில் நீங்கள் வெரைட்டி ரைஸ் செஞ்சுக்கலாம். அது சாம்பார் சாதம். 1.25 மடங்கு வெல்லம் எடுத்துக்கிறோம். நீங்கள் 2 மடங்கு வரையில் தாராளமாக போடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி போட்டு சிரப்பாக்கிக்கிறோம். இதில் தான் உங்களுக்கு 1 மடங்கு தண்ணி கிடச்சிரும். இப்போ பாருங்கள், அந்த 4 மடங்கு நல்ல வாசம் அரோமா அட்டகாசமாக வரும். அந்த ஜீராவெல்லாம் நீங்கள் ஒன்றும் கணக்கு பண்ண வேண்டாம். அது 1 மடங்கு இருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு தொய்வாயிரும் வடிகட்டினோன்னே. வெல்லம் கரைஞ்சோன்னே எடுத்து ஊற்றிடுறீங்க. கொஞ்சமாக பச்சை கற்பூரம், நெய், முந்திரி, திராட்சை தாளிதம் பண்ணி இந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம். நெய் இதுக்கு கம்மியாக தான் விடணும். தேங்காயோட எண்ணெய், தேங்காயோட பால் மணம் தான் நம்மளுக்கு வேணும். அதனால் சும்மா 1 ஸ்பூன் நெய் போட்டு கலந்து கொடுத்துட்றோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடும். ஆறுனோன்னு பார்த்திங்கன்னா இன்னுமே தொய்வாக பாருங்கள் இந்த கலர் இதில் வந்துடும். ஏன் நாம் தேங்காய் பாலில் சக்கரை பொங்கல் செய்கிறோம்? இது நெய்வேத்திய காலங்களுக்கு, இது தெய்வங்களுக்கு படைக்கிறதுக்கு ஒரு உன்னதமான பொங்கல்னு சொல்லலாம். சாதாரண நாட்களில் உங்கள் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு பிடித்தாலும் நீங்கள் இந்த டேஸ்ட்டில் செய்து கொடுக்கலாம். சுவை ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.